சென்றதும் வென்றதும் கேட்டுட்டு இருக்கிறோம். இப்போ நாம யாரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா மார்க்கோ போலோ. இத்தாலிங்கிறது இப்போ ஒரு நாடு. ஆனா சுமார் 750 ஆண்டுகளுக்கு முன்னால் பல்வேறு நகரங்களாக தனித்தனியா ஆளப்பட்டு இருந்தது. அதுல ஒரு நகரம் தான் வெனிஸ். இதை நகரம்னு சொல்றதை விட சின்ன சின்ன தீவுகளின் தொகுப்புன்னு சொல்லலாம். 2 தெருக்கள் தள்ளி போகணும்னா கூட படகுல தான் போகணும். அந்த மாதிரி ஒரு தீவு. நிறைய பேர் 2-3 தெருக்களை தவிர வேற எதையுமே பார்த்தது கூட இல்ல. உலகம் எவ்வளவு பெருசு, அதுல என்னென்ன நாடுகள் நகரங்கள் எல்லாம் இருக்கு, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. வெளியே போனாதானே தெரியும். அவங்க தீவுக்குள்ளேயே இருந்துகிட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போதான் முதல் முறையா மார்க்கோ போலோவின் குடும்பத்துக்கு ஒரு வாய்ப்பு வருது. ஒரு வேலையா நான் சீனாக்கு போறேன் வரீங்களா அப்படின்னு ஒரு நண்பர் வந்து கேக்குறாரு மார்க்கோ போலோவோட அப்பா கிட்ட. மார்க்கோ போலோவுடைய அப்பா பேர் நிக்கோலோ. அவரும் குடும்பத்தினரும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. மார்க்கோ போலோவை உறவினர்கள் கிட்ட விட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இப்போ சீனாவின் தலைநகரா இருக்கக்கூடிய பெய்ஜிங் அப்போ மங்கோலியால இருந்தது. இவங்க பயணம் புறப்பட்டாங்க இல்லையா சீனாவுக்கு. அவங்க மங்கோலியர்களின் அரசனான புகழ்பெற்ற குப்லாய் கான் அரண்மனையை நீண்ட பயணத்துக்கு அப்புறமா வந்து சேர்றாங்க. ஐரோப்பால இருந்து வந்திருந்த போலோ குடும்பத்தினரை குப்லாய் கானுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்கள அரசாங்க பிரதிநிதிகளை நியமித்து ஒரு பணியையும் கொடுத்துட்டாரு. ரோம் நகரத்துக்கு போய் புனித போப்பை சந்திக்கணும். கணிதம், வானியல் இந்த மாதிரி விஷயங்களை கற்ற 100 கத்தோலிக்கர்களோடு சீனாவுக்கு திரும்பணும். பலவிதமான நோய்களை தீர்க்கக்கூடிய புனித எண்ணெயை கொண்டு வரணும். இந்த முக்கியமான வேலையை மன்னன் கொடுத்துட்டாரு. சரி பண்ணலாம் ஆகட்டும் அப்படின்னு போலோ குடும்பத்தினரும் ஐரோப்பா போறாங்க. குப்லாய் கான் கேட்டு அனுப்பியதில் எண்ணெய் மட்டும்தான் கிடைக்குது. ஆனா அவர் கேட்காத இன்னொரு விஷயமும் நடந்தது. அதுதான் 17 வயது மார்க்கோ போலோ. இந்த தடவை சீனாவுக்கு நானும் வருவேன்னு சொல்லிட்டாரு மார்க்கோ போலோ. அவ்வளவு தூரம் உன்னால கடல்ல போக முடியாது மகனே. வெனிஸ்ல இருந்து அட்ரியாட்டிக் கடலை அடைந்து அங்கிருந்து மத்திய தரை கடல் போகணும். இந்த ரெண்டையும் கடக்கிறதுக்குள்ள 2000 ஆபத்துக்கள் வரும், வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறாரு நிக்கோலோ. ஆனா மார்க்கோ போலோ தெளிவா சொல்லிட்டாரு, எனக்கு வீடு மட்டும் பத்தாது, நான் முழு உலகத்தையும் பார்க்கணும். 1271ஆம் ஆண்டு மார்க்கோ போலோவின் முதல் பெரும் கடல் பயணம் ஆரம்பமாகுது. அப்ப நிக்கோலோவுடைய பெரிய கவலை கடல் பிசாசு. அட்ரியாட்டிக் கடலை தொடும் பொழுது நிச்சயமா கடல்ல இருந்து கடல் பிசாசு வரும்னு நம்புறாரு. அப்படி ஒரு வேளை வந்துருச்சுன்னா தன்னுடைய மகனை திரும்பவும் வெனிஸ் அனுப்பி வைக்க ஏற்பாடும் செஞ்சிருந்தாரு. கடல் பிசாசு 2 கப்பல் அளவுக்கு பெருசா இருக்கும்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இல்ல 10 கப்பல் உயரத்துல இருக்கும். பல கப்பல்களை பிடிச்சு அப்படியே விழுங்கிரும். சில சமயம் கப்பலை விட்டுட்டு மனிதர்களை பிடிச்சு சாப்பிட்டுரும். கப்பலை அப்படியே கவிழ்த்து தள்ளிரும். கடலுக்குள்ள விழுந்து தத்தளிக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து சிரிக்கும். அதுக்கு 10 கைகள். கடல் பிசாசோட வால் மலைப்பாம்பை விட நீளமானது. இப்படி எல்லாம் சொல்றாங்க நிறைய மூத்த மாலுமிகள். இந்த கதைகளை எல்லா இத்தாலிய வர்த்தகர்களும் நம்புறாங்க. கடல்ல சின்ன அசைவு தெரிஞ்சா கூட ஐயோ கடல் பிசாசு வந்துருச்சு, கடவுளே காப்பாத்துங்க அப்படின்னு அலறாங்க. மார்க்கோ போலோ இதுக்கெல்லாம் அசர்ற ஆளே கிடையாது. பிசாசு வந்தா என்ன, ஒரு கை பாத்துடலான்னு நினைச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஒரு பிசாசையும் காணும். ஆனா வழி முழுக்க பல அதிசயங்கள். முத தடவையா ஒரு எண்ணெய் கிணற்றை பாக்குறாரு. அந்த எண்ணெய் மூலம் விளக்கு ஏற்றலாம்னு அங்க இருந்தவங்க சொல்றாங்க. அதை கேட்கும் பொழுது முதல்ல அவரால் நம்பவே முடியல. மெழுகு, விறகை பயன்படுத்தி மட்டும்தான் வெளிச்சம் ஏற்படுத்த முடியும். மிருகங்கள் மற்றும் காய்கறிகள்ல இருந்துதான் எண்ணெய் எடுக்க முடியும். இதுதான் அவருக்கு தெரிஞ்சது. தண்ணி மாதிரி எண்ணெய் கிணறு இருக்குமா என்ன, கிணத்துக்குள்ள எண்ணெய் வருமா அப்படின்னு வியந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுறாரு மார்க்கோ போலோ. கடல், கடலுக்கு பக்கத்துல இருக்கிற நிலப்பகுதி, மீண்டும் கடல், இப்படி ஆமை வேகத்துல மார்க்கோ போலோவுடைய பயணம் நகர்ந்தது. பெர்ஷியால, இப்போ நாம ஈரான்னு சொல்றோம், அங்க திடீர்னு சலசலப்பு ஏற்பட்ட போது கடல் பிசாசு கும்பலா வந்துருச்சுன்னு எல்லாரும் பயப்படுறாங்க. வந்தவங்க கொள்ளக்காரங்கிறதுனால அவங்க கிட்ட போராடி தப்பிக்கிறாங்க. கடல் பயணத்தை நிறுத்திட்டு நிலம் வழியா போக ஆரம்பிக்கிறாங்க. நிலம் வழியா போயிட்டே இருக்கும் பொழுது அங்க ஆப்கானிஸ்தான்ல வளைந்த கொம்புகளுடன் கூடிய ஆடுகளை பாக்குறாரு. பார்த்து அப்படியே திகைத்து போய் நிக்கிறாரு மார்க்கோ போலோ. அது என்ன உயிரினம்னே அவருக்கு தெரியல. பின் நாட்களில் இந்த ஆடுகள் போலோ ஆடுகள் அப்படின்னு பெயர் பெற்றன. சிங்கம் வருது. சிங்கத்தை மிரட்சியோட வேடிக்கை பாக்குறாரு. பல விசித்திரமான காய்கறிகளையும் பழ வகைகளையும் பாக்குறாரு. தாலிகான்னு ஒரு மலைப்பகுதி இருக்கு. அங்க நிறைய உப்பு இருக்கும். உலகம் முழுக்க உயிர் வாழ்வதற்கு இந்த உப்பு போதும்னு அவர் நினைக்கிறாரு. இப்போ தங்கத்துக்கு எப்படி மவுசு இருக்குதோ அதே மாதிரி அப்போ உப்புக்கு மவுசு அதிகமா இருந்தது. இப்படி வழி முழுக்க அவர் பார்த்த ஒவ்வொரு விஷயமும் அவருக்கு அதிசயமா தான் இருந்தது. கோபி பாலைவனத்தையும் மத்திய ஆசிய பகுதிகளையும் கடந்து சீனாவை நெருங்குவதற்குள் 4 வருஷம் கடந்துருச்சு. ஆமா, வெனிஸ்ல இருந்து கிளம்பிய 17 வயது மார்க்கோ போலோ குப்லாய் கான் அரண்மனைக்குள்ள நுழைஞ்ச போது அவருக்கு 21 வயது. குப்லாய் கானின் பிரம்மாண்டமான அரண்மனை, மங்கோலியர்களின் மாறுபட்ட வாழ்க்கை முறை, இப்படி எல்லாமே மார்க்கோ போலோக்கு ரொம்ப பிடிக்குது. பிசாசுக்கு பயந்து வீட்டுல தங்கியிருந்தா இதெல்லாம் பாத்துக்க முடியுமா? வெனிஸ் மட்டும்தான் உலகம்னு நினைச்சிருந்தா இந்த அனுபவங்கள் எல்லாம் கிடைச்சிருக்குமா? இப்போ உனக்கு சந்தோஷமா மார்க்கோ போலோ? உன் பயணம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேக்குறாரு அப்பா நிக்கோலா. இல்லப்பா, இப்பதான் என் பயணம் தொடங்கி இருக்குது அப்படிங்கிறாரு மார்க்கோ போலோ.
அடுத்த 16 ஆண்டுகளுக்கு மார்க்கோ போலோ தொடர்ச்சியாக செய்த பயணங்கள், சந்தித்த ஆபத்துகள், சாதனைகள் இதெல்லாம் என்னென்ன அதையும் தெரிஞ்சுக்கலாம்.